first news, Archaeological Survey of India excavation iron burial site. Iron burial site in Kamanur. ஸோ காமனூர் அப்படிங்கிறது அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன் நோட் பண்ணிக்கோங்க. நியர் கொடைக்கானல் இன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ தமிழ்நாட்டில் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல நியர் கொடைக்கானல். ஸோ இந்த நியூஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவால லைக் மேற்கொள்ளப்படுற ஹில் ட்ராக் எக்ஸ்கவேஷன், ஃபர்ஸ்ட் ஹில்லி ரீஜன் எக்ஸ்கவேஷன் இதுதான். நம்ம நிறைய எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் பார்த்துருப்போம், அதுல ஹில்லி ரீஜன்ல எக்ஸ்கவேஷன் மேற்கொள்றதுல ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஏஎஸ்ஐ இஸ் undertaking excavation in hilly regions. Palani Hills. Palani Hills. ஸோ இந்த சைட்ல எவிடன்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இட் ஹாஸ் அ எவிடன்ஸ் ஆஃப் ஹியூமன் செட்டில்மெண்ட் ஓவர் 3000 years ago. ஸோ இங்க கிடைக்கப்பெற்ற தடயங்கள் வச்சு ஓவர் 3000 years ago இங்க ஹியூமன் செட்டில்மெண்ட் இருந்ததா நமக்கு தெரிய வருது. எந்த சைட்லங்க? எஸ், காமனூர். ஸோ இங்க வணிகம் நடந்ததும் நமக்கு சொல்றாங்க. ட்ரேட் இன் ஸ்பைசஸ் அண்ட் பெப்பர், ஸ்பைசஸ் லைக் பெப்பர், இந்த ட்ரேட்லாம் நடந்ததுக்கான எவிடன்சஸும் இங்க நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்கவேஷன் சைட்டோட சிக்னிஃபிகண்ட், இட்ஸ் த ஃபர்ஸ்ட் எவர் ASI led excavation in கொடைக்கானல் regions, particularly hilly regionsல. ஸோ இதுல டைவர்சிட்டி ஆஃப் பரியல் ஸ்ட்ரக்சர் நமக்கு. ஸோ இங்க பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எழுதிக்கோங்க, அந்த பிக்சர் காமிக்கிறேன். டைவர்ஸ் பரியல் ஸ்ட்ரக்சர் நமக்கு இங்க காணப்படுது. லைக் சிஸ்ட், டால்மன், urn burial, pit burial. urn burial, pit burial. ஸோ கொடைக்கானல் அருகே உள்ள காமனூரில் இரும்பு கால அயனேஜ், இரும்பு கால புதைக்குழியில் அகழ்வாராய்ச்சி பணி, எக்ஸ்கவேஷன் அகழ்வாராய்ச்சி பணி. பரியல் சைட் அப்படின்னா புதைக்குழி. ஸோ கொடைக்கானல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், பரியல் சைட் அப்படின்னா புதைக்குழி அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த பரியல் டைப்ஸ்க்கு தமிழ்ல நோட் பண்ணிக்கோங்க. கல்வரைகள், கல்வரைகள், கற்திட்டைகள், கற்திட்டைகள், ஈமத்தாளிகள் அடக்கம், ஈமத்தாளிகள் அடக்கம், குழி கல்லறைகள், பிட் பரியல்ஸ், குழி கல்லறைகள். ஸோ 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க மனித குடியேற்றம் இருந்ததா நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. மிளகு வர்த்தகம் நடந்ததற்கான எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பரியல் சைட்டோட டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்க. சிஸ்ட், டால்மன், urn burial, pit burial. ஸோ இது சிஸ்ட், இது டால்மன், இது urn burial, இது pit burial. ஸோ டிஃப்ரெண்ட் burial structures. காமனூர் ஆர்கியாலஜிக்கல் சைட்
which is in Kodaikanal near Dindikal districtல கிடைச்சது நமக்கு கொடுத்திருக்காங்க. So complex social structure, எஸ், காம்ப்ளெக்ஸ் சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருந்ததா நமக்கு இதுல இருந்து இன்டர்பிரட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ நேத்து ஒரு சைட் பார்த்தோம், நியோலித்திக் சைட் மூலப்பாளையம் பார்த்தோம். ஸோ ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் அப்படியே ஆட் ஆன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ ஃப்ரீ மீல் ஸ்கீம் ஃபார் கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ். கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ்னா சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். துப்புரவு பணியாளர்களுக்கு ஃப்ரீ மீல் ஸ்கீம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் வாட் த நியூஸ். ஃப்ரீ மீல் ஸ்கீம் ஃபார் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் ஆர் கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ். மேம் கொஞ்சம் கீழ எழுதுங்க மேம். சாரி, கொஞ்சம் கீழ எழுதுங்க மேம். ஓகே ஓகே. கீழ எழுதுங்க மேம். ஸோ பிஃபோர் இந்த லைக் கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ மீல் ஸ்கீம் கொடுக்கறது இருந்திருக்கு நடைமுறையில. எங்க அப்படின்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல மட்டும் இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டா எல்லா அர்பன் லோக்கல் பாடிஸ்லயும் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்பான்ஷனுக்கான அந்த லான்ச் எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா போலிவாக்கம் இன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். போலிவாக்கம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். போலிவாக்கம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஏர்லியர் இம்ப்ளிமெண்டேஷன் எங்க கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல மட்டும். இப்போ ரீசென்ட்லி இட் வாஸ் எக்ஸ்பேண்டட். ஸோ இட் வாஸ் லான்ச்ட் அட் போலிவாக்கம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த ஸ்கீம் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் அ நியூட்ரிஷன் ஃபார் இன்விசிபிள். காரணம் என்ன அப்படின்னா துப்புரவு பணியாளர்கள் யூஸ்வலா எந்த டைம்ல அவங்களுடைய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்க உங்களுக்கு தெரிஞ்சது? ஏர்லி மார்னிங். ஸோ 5:30, 6க்கு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இல்லாம லைக் அவங்க ப்ராப்பரா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியாம அவங்க அந்த நியூட்ரிஷனை வந்து காம்ப்ரமைஸ் பண்றாங்க. இதனால டேட்டா படி நிறைய பேருக்கு அனீமிக்கா இருக்காங்க. அனீமியா, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ இதை அட்ரஸ் பண்ற விதமா நியூட்ரிஷன் ஃபார் இன்விசிபிள், இது ஜஸ்ட் ஒரு வெல்ஃபேர் பாலிசி மட்டும் கிடையாது. இது லைக் அந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸோட அவங்களோட ஹெல்த், நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இதெல்லாம் அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியூட்ரிஷன் ஃபார் இன்விசிபிள். நெக்ஸ்ட் தே ஆர் அட்ரஸிங் டிக்னிட்டி ஆஃப் லேபர். ஸோ அவங்களுடைய சோஷியல் டிக்னிட்டியை வந்து என்ஷூர் பண்றாங்க இந்த ஸ்கீம் மூலமா. ஸோ திஸ் ஸ்கீம் not only providing food, இது ஒரு broader welfare scheme. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா they are providing housing support, entrepreneurship loans, life insurance, எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ். ஸோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் ப்ரொவைடிங் ஃபுட் ஃபார் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். ஸோ இட் கவர்ஸ் அ ப்ராடர் ஆஸ்பெக்ட். கூடுதலாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்ல இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்ல நோட் பண்ணிக்கோங்க கீவேர்ட்ஸ். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள். சோ முன்னர்
பெருநகர சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டது. கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், பெருநகர சென்னை மாநகராட்சி. இப்போ ரீசன்ட் நியூஸ் என்னன்னா, திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம் விரிவாக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம். சோ இந்த திட்டத்தின் கீழ் வீட்டு வசதி ஆதரவு, ஹவுசிங் சப்போர்ட், வீட்டு வசதி ஆதரவு, தொழில் முனைவோர் கடன்கள், தொழில் முனைவோர் கடன்கள், ஆயுள் காப்பீடு, ஆயுள் காப்பீடு, குழந்தைகளுக்கு கல்வி உதவி, குழந்தைகளுக்கு கல்வி உதவி. கிளியர் பண்ணிடலாங்களா? ஸோ பெனிஃபிஷியரிஸ்க்கான டேட்டா கொடுத்துருக்காங்க. நியர்லி 24 கார்பரேஷன்ஸ்ல 48,768 ஒர்க்கர்ஸ் பயனடைஞ்சிருக்காங்க. 24 corporations, 48,768 workers, around 145 municipalities, 29,556 workers. And in 479 town panchayats, 21,910 workers. So corporation மாநகராட்சி, municipality நகராட்சி, town panchayat பேரூராட்சி. Okay, so this is all about news. Expansion எங்க launch பண்ணிருக்காங்க? போலிவாக்கம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். So இது ஃபுட் ப்ரொவைட் பண்ற ஸ்கீம் மட்டுமா? நோ. ஸோ ஹவுசிங் சப்போர்ட் தராங்க. ஸோ அவங்களுக்கான அந்த சோஷியல் டிக்னிட்டி என்ஷூர் பண்ணுறாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக இன்டர் ஜென்ரேஷனல் மொபிலிட்டி, இது ஜஸ்ட் இன் டேர்ம் தெரிஞ்சுக்கோங்க. லைக் அவங்க இவங்க துப்புரவு பணியாளர் பணி சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க குழந்தைங்களும் அதே கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க மேலே வரணும், அந்த ஜென்ரேஷனல் மொபிலிட்டி, சோஷியல் மொபிலிட்டி இருக்கணுங்கிறதுக்காக அவங்க குழந்தைங்களுக்கு அந்த எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபுட்டுமே பார்த்தோன்னா லைக் ஜஸ்ட் ஒரு சேரிட்டிக்காக கொடுக்கலாம், ஒரு தானமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் FSSAI சர்டிஃபைடு குவாலிட்டியான ஃபுட் மட்டும்தான் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலாங் வித் த தெர்மல் இன்சுலேட்டட் டிஃபன் பாக்ஸஸ். இல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லைக் அந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து எந்த ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஷிஃப்ட் பேசிஸில் அவங்களுக்கு 3 டைம்ஸும் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. க்ளீனாக குவாலிட்டியான ஃபுட் வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். தமிழ்நாடு அர்பன் கிரீனிங் பாலிசி 2026. அர்பன் கிரீனிங் பாலிசி. ஸோ 2026ல டீப் டெக் ஸ்டார்ட் அப் பாலிசி பார்த்துருக்கோம், சர்க்குலர் எக்கனாமி இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி பார்த்துருக்கோம், இப்போ அர்பன் கிரீனிங் பாலிசி ரிலீஸ் பண்ணதை பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த பாலிசியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக கிரீனிங் பாலிசினா எது சம்மந்தப்பட்டதா இருக்குங்க? என்விரான்மெண்ட், எக்கலாஜிக்கலாக இருக்கணும். எஸ். ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற பெருநகரங்களில் கான்கிரீட் ஜங்கிளா இருக்கு. லைக் நிறைய பில்டிங்ஸ் கட்டி எல்லாம் கான்கிரீட் ஜங்கிள்ஸா இருக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து ஸ்பாஞ்ச் சிட்டிஸா மாற்றணும், கிளைமேட் ரெசிலியண்டா மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்படக்கூடியது தான். ஸோ எய்ம் அப்படின்னு பார்த்தோம்னா, டு பில்ட் கிளைமேட் ரெசிலியன்ட் livable and sustainable cities.
அண்ட் சஸ்டைனபிள் சிட்டிஸ். தமிழ்நாடு நகர்ப்புற பசுமையாக்கல் கொள்கை. தமிழ்நாடு நகர்ப்புற பசுமையாக்கல் கொள்கை. கிளைமேட் ரெசிலியன்ட் லிவபிள் சஸ்டைனபிள் சிட்டிஸ். ஸோ இங்க சாயில், இப்போ சாயில் இருக்கு அப்படின்னா அது வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணும். பட் இந்த மெயின் மெட்ரோ சிட்டிஸ் எல்லாமே வந்து நிறைய ரேபிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நிறைய அர்பனைசேஷன் ஆனதுனால இந்த சாயில் தன்னுடைய ஹீட் அப்சார்பிங் கெப்பாசிட்டியை இழந்து இந்த பில்டிங்ஸ், கான்கிரீட் பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஹீட் ட்ராப்பா இருக்கு. அப்போ மொத்த சிட்டியே, மொத்த நகரமே ஹீட் ஐலாண்டா மாறிடுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கிளைமேட் ரெசிலியண்டா சஸ்டைனபிளான சிட்டியை உருவாக்கணுங்கிறது தான் இந்த அர்பன் கிரீனிங் பாலிசியோட மெயின் அப்ஜெக்டிவ். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரீஸ் இன்டகிரேட் பண்றது, அர்பன் ஃபாரஸ்ட் கிரியேட் பண்றது, வெட்லேண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றது, ப்ளூ கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ராப்பரா பேலன்ஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் செய்யறது மூலமா we can create the sustainable cities அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஆப்வியஸா எந்த மிஷனோட அலைன் ஆகிருக்குங்க? Green Tamil Nadu mission. So it aligns with Green Tamil Nadu mission. ஸோ ஜென்ரலாக நம்ம யோசிக்கிறப்ப ஒரு இந்த அம்ப்ரெலா ஃப்ரேம்ஒர்க், அம்ப்ரெலா ஸ்கீம்ஸ், அம்ப்ரெலா மிஷன் மாதிரி அந்த காமன் மிஷன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமி அப்படின்னா எவ்ரி திங் வில் பி அலைன் வித் 1 trillion எக்கானமி. என்விரான்மெண்ட் அப்படின்னா 2 மெயின் மிஷன்ஸ் இருக்கு. ஒன்று கிரீன் தமிழ்நாடு மிஷன், அனதர் திங் நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, கிரீன் கவர். ஸோ 33% ஃபாரஸ்ட் கவர் இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி இட் வில் பி அலைன்ட் வித் this. Okay, so Green Tamil Nadu mission which target forest and tree cover towards 33%. இப்போ Green Tamil Nadu mission கீழே தான் இந்த டார்கெட் அப்ஜெக்டிவ் வச்சிருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் வந்து it should reach 33%. ஸோ தமிழ்ல பேரலா எழுதிக்கோங்க. மெயின் அப்ஜெக்டிவ் என்ன பார்த்தோங்க? காலநிலைக்கு ஏற்ற கிளைமேட் ரெசிலியன்ட், காலநிலைக்கு ஏற்ற வாழக்கூடிய லிவபிள், வாழக்கூடிய சஸ்டைனபிள் சிட்டிஸ், நிலையான நகரங்கள். சஸ்டைனபிள் சிட்டிஸ், நிலையான நகரங்கள். ஸோ இந்த பாலிசி, இந்த கொள்கை பசுமை தமிழ்நாடு இயக்கத்துடன் ஒத்துப்போகிறது. பசுமை தமிழ்நாடு இயக்கத்துடன் ஒத்துப்போகிறது. காடு மற்றும் மரங்களின் பரப்பளவை 33% அதிகரிப்பதையும் வலுப்படுத்துகிறது. ஓகே, ஸோ இந்த அர்பன் கிரீன் பாலிசியோட மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸா பார்க்கப்படுறது, நோட் பண்ணிக்கோங்க ஃபேக்சுவல் டேட்டா. பிளான்டிங், மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்டர் திஸ் பாலிசி, பிளான்டிங் 12.05 crore seedlings. So plantation பண்றாங்க. Not only planting, they are expanding agroforestry. Agroforestry over 2.24 lakh acres. 2.24 lakh acres. Next aspect, mangrove restoration. Mangrove restoration, creation of microforest, creation of microforest within bracket குறுங்காடுகள்.
வில்லேஜ் உட்லாட், மரகத சோலைகள், வில்லேஜ் உட்லாட் and notification of 100 new reserved forest. So these are considered as major achievements under urban greening policy. Urban greening policy. தமிழ்ல நோட் பண்ணிக்கோங்க. 12.05 கோடி நாற்றுகளை நடுதல். நாற்றுகளை நடுதல் 2.24 லட்சம் ஏக்கருக்கு மேல் வேளாண் காடுகளை விரிவுபடுத்துதல். வேளாண் காடுகள். மேங்க்ரோவ் ரீஸ்டோரேஷன், சதுப்பு நில மறுசீரமைப்பு. சதுப்பு நில மறுசீரமைப்பு. மைக்ரோ ஃபாரஸ்ட், நுண்காடுகள் அல்லது குறுங்காடுகள். நுண்காடுகள், குறுங்காடுகள். வில்லேஜ் உட்லாட்ஸ், கிராம வனப்பகுதிகள். கிராம வனப்பகுதிகள். 100 நியூ ரிசர்வ் ஃபாரஸ்ட், 100 புதிய காப்பு காடுகள். அண்டர் ப்ரொடெக்ஷன்ல இருக்கக்கூடியது ரிசர்வ் ஃபாரஸ்ட், காப்பு காடுகள். ஓகே, ஸோ அர்பன் கிரீனிங் பாலிசி எழுதிட்டீங்களா? அர்பன் கிரீனிங் பாலிசி அப்படிங்கிறது சாப்ளிங்ஸ் பிளான்ட் பண்றது மட்டும் கிடையாது. அதை தாண்டி மேங்க்ரோவ் ரீஸ்டரேஷன் எதுக்குங்க பண்றோம்? ப்ளூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஓவராலா ஒரு சிட்டி, ஒரு ஸ்டேட்ல கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம பாதுகாக்கணும், ப்ளூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம பாதுகாக்கணுங்கிறது தான். ஸோ இது ஒரு ஹோலிஸ்டிக்கான ப்ராஜெக்ட். நாட் ஓன்லி கிரீன், it also includes blue infrastructure, blue ecosystem, mangrove restoration எல்லாமே. ஓகேங்களா? so next news போலாம். என்ன ஸ்கீம்ங்க? உங்கள் கனவை சொல்லுங்களா? இவ்வளவு பெருசா இருக்கு. என் கனவு என் எதிர்காலம். நோட் பண்ணிக்கோங்க. என் கனவு என் எதிர்காலம். சோ உங்கள் கனவை சொல்லுங்கள். என்ன பார்த்தோம்? ஹவுஸ் ஹோல்டு சர்வே. பொதுவா மக்கள்கிட்ட அவங்களுடைய பப்ளிக் ஆஸ்பிரேஷன்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த சர்வே. இது என் கனவு என் எதிர்காலம். தே ஆர் ஃபோக்கஸிங் யூத். ஸோ யூத் பாப்புலேஷன் அவங்களுடைய கனவுகள், ஆஸ்பிரேஷன்ஸை ஷேர் பண்றது கூடிய ஒன் ஆஃப் த ட்ரீம் போர்ட்டல். என் கனவு என் எதிர்காலம். மை ட்ரீம் மை ஃபியூச்சர். யூத் ட்ரீம் போர்ட்டல் to record the young aspirations of young people in Tamil Nadu. Aspirations of young people in Tamil Nadu. So உங்கள் கனவை சொல்லுங்கள். அந்த ஸ்கீம், அந்த போர்ட்டலோட ஒன் ஆஃப் த பார்ட் தான். ஸோ அந்த இனிஷியேட்டிவோட ஒன் ஆஃப் த பார்ட் தான் இந்த போர்ட்டல். த போர்ட்டல் இஸ் அ பார்ட் ஆஃப் உங்கள் கனவை சொல்லுங்கள் இனிஷியேட்டிவ். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் உங்கள் கனவை சொல்லுங்கள் இனிஷியேட்டிவ். ஸோ உங்கள் கனவை சொல்லுங்கள் எப்போங்க லான்ச் பண்ணாங்க? Jan 9. சூப்பர், வெரி குட். Jan 9, 2026 திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல லான்ச் பண்ண உங்கள் கனவை சொல்லுங்கள் இனிஷியேட்டிவோட ஒன் ஆஃப் த போர்ட்டல் என் கனவு என் எதிர்காலம். ஸோ இந்த ஸ்கீம், இந்த இனிஷியேட்டிவ் போர்ட்டல் இட்ஸ் பர்டிகுலர்லி டிசைன் ஃபார் த ஏஜ் குரூப். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18 to 29 years அக்ராஸ் தமிழ்நாடு. 18 to 29 years across Tamil Nadu.
ஸோ இது மூலமா யூத் பீப்புள் வந்து தங்களுடைய கனவுகள் ஆஸ்பிரேஷன்ஸை ஒரு QR கோட் இருக்கும், இல்லைன்னா போர்ட்டல் நேம் கொடுத்துருக்காங்க, enkanavu.tn.government.in. ஸோ இந்த வெப்சைட்லயோ இல்லை QR கோட்லயோ தே கேன் ரெஜிஸ்டர் தேர் dreams and aspirations. So this initiative is implemented by Department of Youth Welfare and Sports Development. Sports Development. ஸோ தமிழில் பேரலாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் சேம் தங்கிலீஷில் தான் சொல்லியிருந்தேன். என் கனவு என் எதிர்காலம், என் கனவு என் எதிர்காலம். ஸோ உங்கள் கனவை சொல்லுங்கள். ஜனவரி 9, 2026 திருவள்ளூரில் தொடங்கப்பட்ட அந்த முயற்சியோட ஒரு பகுதி தான் இந்த ட்ரீம் போர்ட்டல். ஸோ ஏஜ் குரூப் எந்த வயது இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 18 to 29. ஸோ தங்கள் கனவுகளையும் இலக்குகளையும் அவங்க எதுல பதிவிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா என் கனவு tn.gov.in அல்லது QR ஸ்கேன், விரைவு குறி குறியீடுகள். ஓகே, இது ஃபேக்சுவல் டேட்டா. ஸோ அனலிட்டிக்கல் கான்டெக்ட்ல இதோட அப்ஜெக்டிவ் என்ன? ஜஸ்ட் உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. எனக்கு புரியல என்ன கொஸ்டின். ஓகே, அனலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்னா லைக் இட்ஸ் a பார்ட் ஆஃப். சரி, ஒரு ஹிண்ட் கூட கொடுக்குறேன். எல்லாருமே அந்த கவர்னன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல எதற்காக இப்படி ஒரு ட்ரீம் போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்காங்க? ஃபார் வாட் ரீசன்? யாரு பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறத பார்த்துட்டோம் ஃபேக்சுவல் டேட்டால. ஸோ மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல ஜஸ்ட் யோசிங்க எப்படி ஆன்சர்ஸ் வருதுன்னு பார்ப்போம். நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா, டேட்டா ட்ரிவன். ஸோ அந்த மாதிரி ஆன்சர் சொல்லுங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகணும், எதுக்காக சர்வே எடுக்கிறாங்க? இப்போ கிளாஸ் எடுக்கிறோம், சரி நம்மளே நல்லா கிளாஸ் எடுக்கிறோம்னு நினைச்சிட்டு அப்படியே கிளாஸ் எடுத்துட்டே இருந்தா சரி வருமா? அப்ப அந்த கிளாஸ் இந்த சைடு ஒருத்தவங்க ரெஸ்பாண்டா அங்க வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, ஃபீட்பேக் வேணும். ஸோ அந்த ஃபீட்பேக் நம்ம எப்படி பார்க்குறோம்? எல்லாரோடைய அந்த இன்புட்ஸையும் வாங்கி நம்ம ஒரு ப்ராசஸ் செய்யறப்போ இது ஒரு பார்ட்டிசிபேட்டரியா இருக்கு. ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ். ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ் வந்து பிரெயின் ஸ்ட்ராமிங் ப்ராசஸ். இது எழுதிடாதீங்க தயவு செய்து, சண்டே ஸ்பெஷல் மாதிரி. அன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்னு ஒரு வார்த்தை சொன்னேன், டெஸ்ட் பேப்பர்ல சண்டே ஸ்பெஷல்னு அந்த வார்த்தை இருக்கு. ஓகே, ஸோ ஃபேக்சுவல் டேட்டா யார் வேணாலும் படிக்கலாம், புக்ல இருக்கு படிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு காமன் ஃபோரம்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றது, நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பாயிண்ட்ஸை ஜென்ரேட் பண்றது, இதுதான் நமக்கு மெயின்ஸ்க்கு தேவையான ஸ்கில். ஸோ அப்பப்போ ரெண்டையும் சேர்த்து கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போக வேண்டியதான், ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ். ஸோ அனதர் திங், it's considered as a major shift from top down approach to bottom up planning. நம்ம ஆல்ரெடி இந்த வார்த்தைகள்ல வேற ஸ்கீம்ல படிச்சிருக்கோம். ஸோ ரிப்பீட்டடா எழுத உங்களுக்கு மைண்ட்ல இந்த கீவேர்ட்ஸ்லாம் ரெஜிஸ்டர் ஆகும். ஷிஃப்ட் ஃப்ரம் டாப் டவுன் கவர்னன்ஸ் டு பாட்டம் அப் பிளானிங். ஸோ ஜென்ரலா தமிழ்ல என்ன சொல்றேன்னா, மேல இருந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்கு உட்படாம கிராஸ் ரூட்ல இருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி இன்புட் கலெக்ட் பண்ணி அந்த கவர்னன்ஸ் நடத்துறதா பாட்டம் அப் பிளானிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒன் சைஸ் ஃபிட் ஆல், இது இப்போ பாசிபிளா? ஒன் சைஸ் ஃபிட் ஆல் கிடையாது.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து யூத்தோட ஆஸ்பிரேஷன்ஸ் தான் ரெக்கார்ட் பண்றாங்க. ஸோ எல்லா யூத்துக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன் சேமா இருக்குமா? இப்போ உங்களுக்கு என்ன ஆஸ்பிரேஷன் இருக்கு? புரியல. சர்வீஸ் போகணும், வேலைக்கு போகணும். ஸோ இன் ஜென்ரல் பார்த்தோம்னா ரூரல் யூத்க்கு வந்து மேபி அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் சார்ந்த சப்போர்ட் தேவைப்படலாம். அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கணுங்கிற சார்ந்த லைக் சப்போர்ட் தேவைப்படலாம். இதே அர்பன் யூத் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் தேவைப்படலாம்? அவங்க ஹேக்கத்தான், ஏஐ, டெக்னாலஜி, ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி. ஸோ யாருக்கு என்ன மாதிரி சப்போர்ட் தேவை, பீட் ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், டெக்னாலஜிக்கலாக இருக்கட்டும், வாட் எவர் கைடன்ஸ். ஸோ அந்தந்த யூத்தோட ஆஸ்பிரேஷன்ஸை செக்ரிகேட் பண்ணி அவங்களுக்கு ஒன் சைஸ் ஃபிட் ஆல் இனிமேல் வேலைக்காகாது. அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி டார்கெட்டட் அப்ரோச் கொடுக்கணும், கஸ்டமைஸ்டு சப்போர்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒன் ஆஃப் த ட்ரீம் போர்ட்டல் தான் இந்த என் கனவு என் எதிர்காலம் ஆப். ஓகே, வேற ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்க. ஸோ நீஷே ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன் சைஸ் ஃபிட் ஆல்னு இல்லாமல் நீஷே அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அந்த பர்டிகுலராக அந்த ஸ்பெசிஃபைட் பர்பஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் தான் நீஷே ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வேற? சரி, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். நீங்கள் ஏதாவது ஆன்சர் சொல்லி இன்வால்மெண்ட்டாக இருந்தால் தான் கிளாஸ் லைவ்லியாக இன்ட்ராக்டிவாக இருக்கும். இன்னைக்கா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து உட்காந்துருக்கோம். ஆன்லைன் ஏன் நீங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணல? அன்மியூட் பண்ண முடியுதா? ஓகே, எல்லாரும் ஒரு ஷாக்ல இருக்கீங்க. என்ன ஷாக்குன்னு தான் எனக்கும் தெரியல. ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு, உங்களுக்கு என்ன ஆன்சர் தெரியுதோ ஜஸ்ட் உங்களோட ஒப்பீனியனாவது ரெக்கார்ட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் அவார்ட். இந்த அவார்ட்லாம் கேட்பாங்களான்னு என்ன கேட்டுறாதீங்க. 2026ல கொடுக்கப்பட்ட முக்கியமான அவார்ட்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்கணும் தான். கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் அவார்ட். ஓகே, ஸோ எந்த லைக் எதுக்காக கொடுக்கப்படுறாங்க? கலைத்துறை வித்தகர் அவார்ட். ஆர்ட், சினிமா, ஸோ கலைத்துறைக்காக அதுல எக்ஸலண்டா இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இவங்க ரெண்டு பேர் யாருன்னு தெரியுங்களா? மகேந்திரனா? சரி, இவங்க வந்து ஆக்ட்ரஸ். ஸோ எம்என் ராஜம். ஸோ கலைத்துறை வித்தகர் அவார்ட் 2024க்கான அவார்ட் வந்து தமிழ் ஆக்டர் எம்என் ராஜம் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. 2024. ஸோ இது ஃபேக்சுவல் டேட்டா தான். 2024 எம்என் ராஜம். 2025 அவார்ட் எஸ்பி முத்துராமன் அவர்கள். எஸ்பி முத்துராமன். ஸோ எம்என் ராஜன் அவர்கள் வந்து தமிழ் ஆக்ட்ரஸ், ஸோ தமிழ் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க 1949ல சைல்டு ஆர்டிஸ்டா இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. 1949. ஸோ ஹீரோயின் ரோல்ஸ்லயும் சரி, மதர் ரோல்ஸ்லயும் சரி, அவங்க நிறைய லைக் லீட் ரோல்லையும் சரி, குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் அவங்க நிறைய ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. நியர்லி 200+ தமிழ் ஃபிலிம்ல அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024க்கான அவார்ட் வாங்கின ஐகான் எம்என் ராஜம் அவர்கள். 2025 அவார்ட் எஸ்பி முத்துராமன் அவர்கள். இஸ் a famous filmmaker. So he's a leading commercial director. 1970களில் இருந்து 1990களில் ஒன் ஆஃப் த லீடிங் கமர்ஷியல் டைரக்டர்,
none other than filmmaker எஸ்பி முத்துராமன். என்னாச்சு? 1970s to 1990s. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, they are the most significant icons of golden age of Tamil cinema. So golden age of Tamil cinema அந்த எரால முக்கியமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்த ரெண்டு ஐகான்ஸ் எம்என் ராஜம் அவர்கள் மற்றும் எஸ்பி முத்துராமன் அவர்கள். So it is a lifetime contribution to கலைத்துறை. So art. This award is considered because இந்த அவார்டோட பேர் என்னங்க? கலைஞர் நினைவு. எஸ் கலைஞர் அவர்கள் போத் லிட்ரரி as well as சினிமா லீகசில ஒரு புகழ் பெற்றவர். ஸோ அவருடைய நினைவு பெயர்ல தமிழ் சினிமா துறையில லீடிங்கா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிக்னிஃபிகண்டா கான்ட்ரிபியூட்னா படம் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸ் அது மட்டும் ஆஸ்பெக்ட் இல்ல, இட் ஷுட் சர்வ் இட்ஸ் பர்பஸ்ங்கிற மாதிரி சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் சேஞ்சஸ் கொண்டு வந்த ஒரு முக்கியமான பர்சனாலிட்டிஸ்க்கு தான் இந்த அவார்ட் வந்து கொடுக்குறாங்க.